Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கிறது வந்து ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போறோம். This is for the four stocks AB Capital, Biocon, Metropolis, HCL Tech, and this is for tomorrow's analysis May 27th or for the upcoming days. So இதுல வந்து நான் HCL Tech வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு வந்து டீடைல் அனாலிசிஸ் கொடுங்கன்றதுக்காக, அதனால நான் அது வந்து ஆட் பண்ணிருக்கேன் HCL Technology. So 3 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் ஆஃப் 30 minutes டைம் ஃப்ரேம் தாங்க. ஸோ உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா மார்க்கெட் ப்ரொஃபைலில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபி கேபிட்டலோட இது பார்த்துலாம், கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஏபி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 17ஆம் தேதிங்க ஃப்ரைடே போன 17ஆம் தேதி என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு மார்க்கெட் வந்து 230 அந்த லெவல்ல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து 4 நாள் வந்து அந்த இடத்துல தான் ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பிஓசியை பில்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த லெவல் வந்து அக்செப்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ போரை ப்ரொஃபைல் போரை வச்சிருக்காங்க பாருங்க. இந்த போரையோட கான்செப்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். போரையை தாண்டி ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க 230 லெவல்ஸ்ல. ஸோ எந்த இடத்துல போரையை வச்சாங்களோ அதுக்கு மேல வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க ஏபி கேபிட்டல் வந்து ஆன் ஃப்ரைடே. ஸோ ஓப்பன் இங்க நடந்திருந்தாலும் எனக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் காமிச்ச மாதிரி காமிக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 230 லெவல்ஸ்க்கு மேல எனக்கு வந்து இந்த 50%, 61%, 78% இது எல்லாமே ஃபிபனாஷியோட லெவல்ஸ்ங்க. இதெல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த 50% கீழே வந்து நல்லாவே கன்சாலிடேட் ஆயிட்டு 61% நோக்கி தான் மார்க்கெட் அடுத்து கிளம்புது. ஸோ அந்த 61% வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து 231 லெவல், அந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சு மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 235. ஏன்னா அங்கே எனக்கு வீக்லியில ஒரு போரை காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 78% வந்து 238. ஸோ ஒன்ஸ் 238க்கு அப்புறம் ஆல் டைம் ஹை தாங்க. அது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 246. ஸோ ஏபி கேபிட்டலோட ஆல் டைம் ஹை வந்து 246. ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிற இடம் 230. ஸோ இன்னும் ஒரு 16 பாயிண்ட் இன் ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல ஒன் டார்கெட்ஸாக வந்து அப்சைட்ல சொல்லியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் மார்க்கெட் அதே மாதிரி 230 லெவல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து அந்த லெவல்ல வந்து எனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னா மண்டே. ஸோ அகைன் 230க்கு கீழே மார்க்கெட் வருதுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து டார்கெட் வந்து 226 அந்த மாதிரி வந்து பிஓசியில் வந்து அது பிரேக் ஆகி சப்போர்ட் எடுக்குதா இல்லை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இன்கேஸ் இதுவும் broken அப்படின்னு வச்சுக்கோங்க ரீசன்ட் பிஓசி, தென் த நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 223. பிகாஸ் அங்கே தான் வந்து எனக்கு முந்த நாளோட பிஓசியும் பில்ட் ஆயிருக்கு, மறுநாளோட போர்லோவும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ விச் வில் பி அ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். ஸோ 223ன்றது. ஸோ அப் சைட்லயும் உங்களுக்கு டார்கெட் கிளியரா இருக்கு, டவுன் சைட்லயும் கிளியரா இருக்கு. ப்ரொவைடட் இந்த 230 லெவல்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது மூவ் ஆகுதா இல்லை அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் ஆகுதான்றத நம்ம வந்து ஃபர்தர் டேஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். பட் இட் இஸ் லுக்கிங் குட். ஏன்னா ஒரு இடத்துல எந்த இடத்துல ஃபெயில் ஆனாங்களோ அந்த இடத்த கன்சாலிடேட் பண்ணி அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ரெண்டு சைடுமே வந்து ரெடியா இருங்க. எந்த சைட்ல வேணாலும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து புல்லிஷ் பேரிஷ் எந்த ஒரு கன்விக்ஷன் ட்ரேட்ஸும் கிடையாதுங்க. நான் வந்து ரெண்டு சைடுமே கிளியரா சொல்லுவேன். மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகுதோ அதை நோக்கி தான் நம்மளோட டிராவல் இருக்கணும். அப்பதான் லாங் டைம் ஜேர்னி நம்மளுக்கு வந்து, பட் அது கன்விக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கணும். அந்த ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்ம ட்ரேட்ஸ்ல இருக்கணும். ஸோ பயோகான் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மந்த்லியில கொஞ்சம் புல்லிஷா இருக்குங்க. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு மந்த்லிலையும் காட்டுறேன் பாருங்க பயோகானை. ஸோ மந்த்லியில வந்து இந்த லெவல் வந்து 50% லெவலுங்க. அந்த 50% லெவலுக்கு கீழே எவ்வளோ கன்சாலிடேஷன் ஆகி க்ளோஸே கொடுக்க முடியல பாருங்க. அந்த 50% வந்து மந்த்லிலேயே க்ளோஸ் கொடுக்க முடியாம ஒன்ஸ் அந்த 50% தாண்டி அது க்ளோஸ் கொடுத்துருக்கு இந்த வாட்டி. ஸோ இன்னும் மந்த்லி க்ளோஷர் முடியல, பட் ஸ்டில் மந்த் எண்ட் அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ காமிக்கிறதுனால பயோகான் இஸ் லுக்கிங் குட். ஸோ இது வந்து எனக்கு எந்த இடத்துல லாஸ்ட் மந்த் வந்து போரை காமிச்சுதோ, அதாவது ஏப்ரல் மாசத்துல போரை காமிச்ச பயோகான் வந்து இப்போ அதே இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பிஓசி பில்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க at the level of 300. ஸோ பயோகான் வந்து எனக்கு இப்போ போரை கிட்ட தான் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த போரை இருந்த இடத்துல வந்து இப்போ வந்து பிஓசி பில்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது இட் இஸ் கோயிங் அப்வர்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ காமிக்குது. இன்னும் மந்த் எண்ட் முடியல, பட் ஸ்டில் புல்லிஷ் வியூல தான் இருக்கு. ஆனாலுமே நம்ம ரெண்டு சைட் டார்கெட்ஸும் இதுலயும் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு நல்லா வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்குங்க பயோகான்ல. ஸோ எண்ணிலேருந்துனா 16ஆம் தேதியிலேருந்து 23ஆவது நாள். அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு வந்து அந்த லெவல் பிரேக் பண்ணும்போது நல்லாவே ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதாவது இந்த 2 நாள் வந்து சூப்பர் புல்லிஷ் மொமெண்டம்னு நான் சொல்வேன். எதுவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ட்ரேட்ஸ்ல
ஒரு புல்லிஷ் சினாரியோ பிரேக் பண்ணி ஒரு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுது, புல்லிஷா இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, மறுநாள் அது வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றது செக் பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, மறுநாள் எனக்கு வந்து மார்க்கெட் கன்டின்யூ ஆயிருக்கான்னு கேட்டா, பயோகான்ல எஸ் கன்டின்யூ ஆயிருக்கு. ஸோ எனக்கு 4 நாளோட லெவல் கன்சாலிடேஷன உடைச்சு ஒரு நாள் சிங்கிள் பிரிண்ட் வச்சு பிஓசியும் மேல வச்சு க்ளோஸ் குடுத்த ஆன் டாப் ஆஃப் இட் அண்ட் க்ளோஸ் குடுத்த பயோகான் வந்து மறுநாள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டா, எஸ் கன்ஃபார்மும் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு மறுநாள் வந்து நல்ல ஒரு புல்லிஷ்ல இருந்து கிளம்பி அங்க அப்படியே கன்டின்யூ ஆயி, எனக்கு வந்து மேல எங்க போய் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 61%ல கரெக்ட்டா ரிஜெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ விச் இஸ் அ பெர்ஃபெக்ட் லெவல் 332ன்றது. அந்த லெவல்ல ரிஜெக்ட் ஆயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு கொஞ்சம் ஓப்பன் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரொவைடட் நாளைக்கு மண்டே வந்து எப்படி பயோகான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த 320 லெவல்ஸ்க்கு மேல அந்த லெவல் சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் இட் வில் கோ அப்சைட். அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு, அதாவது 331 அந்த லெவலை ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் 11 டார்கெட் இன் பயோகான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 331க்கு அப்புறம் வந்து ஒரு டார்கெட்ஸா வந்து நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். பட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது அந்த பிரைஸ் வந்து அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணுங்க. தட் வில் பி a பிக் கொஸ்டின் மார்க். அதே மாதிரி எனக்கு அங்க 320ல வந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா தென் இட் மைட் டேக் ஆன் சிங்கிள் பிரிண்ட். ஸோ சிங்கிள் பிரிண்ட் பாத்தீங்கன்னா 314 அந்த சிங்கிள் பிரிண்ட் வரும்போது பயோகானோட என்ட்ரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். இன்கேஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்டும் பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் அது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே திரும்ப வருது. அப்ப நம்ம வந்து அதுக்கு டவுன் சைடை நோக்கி தான் நம்மளோட என்ட்ரிஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா 310 பிலோ பாத்தீங்கன்னா திருப்பியும் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 300 அந்த ரேஞ்ச் தான். ஸோ 310க்கு கீழே வந்து அது வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு பேரிஷ்கான ஒரு சிம்டம்ஸ், இல்லைன்னா பேரிஷ்னு சொல்ல முடியாது, லைக் இட் இஸ் கோயிங் அகெயின் ஃபார் கன்சாலிடேஷன். ஸோ திருப்பி ஒரு கன்சாலிடேஷனுக்கு வந்து அந்த கன்சாலிடேஷன் எண்டு வந்து சப்போர்ட் எடுக்கிற இடம் பாத்தீங்கன்னா 300. ஸோ அப் சைட்ல பாத்தீங்கன்னா 320 above 330 அண்ட் டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 310 below 300. ஸோ இதுதான் வந்து பயோகானோட கரண்ட் ஸ்டேட்டஸ். பட் பயோகான் வந்து அழகா வந்து கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க ஆன் பேஸ்ட் ஆன் சிங்கிள் பிரிண்ட். பட் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு திருப்பியும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் அட் த லெவல் ஆஃப் 310 வரையும் வந்து திருப்பியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பயோகானையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் தென் மெட்ரோபாலிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மெட்ரோபாலிஸோட பிரேக் அவுட் வர்றதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம். ஸோ கரெக்டா மறுநாள்லேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது மெட்ரோபாலிஸ். 2-3 நாள் வந்து நல்ல ரேலி கொடுத்தது. அண்ட் பேஸ்ட் ஆன் தட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு பி ப்ரொஃபைல் வச்சிருக்குங்க. ஸோ நல்லா தெரியுது பாருங்க பி ப்ரொஃபைல் விச் இஸ் அ பர்ஃபெக்ட் புல்லிஷ்னஸ் அது காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் அதால அந்த ரேஞ்சை தாண்ட முடியல. அந்த பிஓசியை வந்து நான் தான் எப்பவுமே சொல்வேன், ஒரு பிஓசி வந்து நல்ல ஸ்ட்ராங்கா பில்ட் ஆயிருக்கு அப்படின்னா தட் மே பி ஃபார் பையிங் ஆர் ஃபார் செல்லிங். ஸோ கரெக்டா மறுநாள் வந்து அந்த லெவலை வந்து அவங்களால தாண்ட முடியல. ஸோ பையிங் வந்து ஃபர்தரா வந்து கண்டினியூ ஆக முடியல. வேற ஆன் பயோகான் பாத்தீங்கன்னா என்னால அந்த ப்ரொஃபைலை வந்து அவங்க அடுத்த நாள் கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா மெட்ரோபாலிஸ் வந்து அந்த லெவல் வந்து மறுநாள் அவங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் பிஓசி. ஸோ இந்த பிஓசியில வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு தொடர்ச்சியா மறுநாள் அதாவது ஃப்ரைடே ஆன அன்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன ஆச்சுன்னா ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் அகெயின் புவர் லோ வச்சிருக்குங்க விச் இஸ் ஆன் த பையிங் டெய்ல். ஸோ நல்ல ஒரு பையிங் டெய்ல் வச்சிருக்காங்க அண்ட் புவர் லோ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளும் ஒரு புவர் லோ இருக்கு. ஸோ இந்த புவர் லோல நல்லாவே வந்து பில்ட் பண்ணிட்டு பிஓசியும் ஜென்ரேட் ஆகி க்ளோசிங் பாத்தீங்கன்னா சூப்பரா எனக்கு வந்து முந்தின நாளோட பிஓசியில மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு பிஓசி வந்து ஃபெயில் ஆகி மறுநாள் வந்து கீழே தள்ளிச்சோ அதுக்கு அடுத்த நாள் அதே பிஓசியில போய் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் மேல போகுது அப்படின்னா எனக்கு வந்து இது கண்டினியூ ஆகுது அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒருவேளை இந்த லெவல் அப்படியே எனக்கு வந்து இங்கேருந்து ரிவர்சல் வந்து சைன்ஸ் தெரியணுங்க. இங்கேருந்து 9960 அந்த லெவல் நான் இங்க வந்து ஏன் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்னா மந்த்லியில மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மந்த்லியில பாத்தீங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு எந்த இடத்துல எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்திருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க ஒரு கிரீன் லைன் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மந்த்லியில ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து மந்த்லியில இருந்த லெவல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 28ஆம் தேதி ஏப்ரல் 2022 அந்த வருஷத்துல வந்து எனக்கு ஃபார்ம் பண்ண பிஓசி 1960 அந்த பிஓசியோட லெவல் தான் இப்போ வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன இடம்.
ஸோ அப்போ அந்த 1960ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். அந்த லெவல் கிட்ட வரும்போது மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத நீங்க பாருங்க. இன்கேஸ் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் அப்ல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 1940, ஏன்னா அன்னைக்கு தான் பிஓசி அங்க ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லெவலும் நம்ம நல்லா கீனா வாட்ச் பண்ணலாம். இந்த 1960 அண்ட் 1940 வந்து ஒரு ரிவர்சல் சைன் ஆன் மெட்ரோபாலிஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொவைடட் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் 1900, ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பையிங் டெய்லுங்க. ஒரு சின்ன பையிங் டெய்ல் கிடையாது, நல்ல பெரிய பையிங் டெய்ல். ஸோ திருப்பியும் மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவல்ஸ்க்கு கீழே, அதாவது 1900 கீழே வரும்போது தான் நம்ம வந்து அகைன் இட் இஸ் ஃபார் டவுன் சைட் அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அண்ட் இந்த ரேஞ்ச்குள்ள திருப்பி மார்க்கெட் வரும். ஸோ 1900 கீழே வந்து 1860 அண்ட் 1820 இதுதான் டவுன் சைடோட டார்கெட் ஃபார் மெட்ரோபாலிஸ். ஏன்னா பையிங் டெய்ல பிரேக் பண்ணி அது கீழே வரும்போது தான் அது டவுன் சைடுக்கான என்ட்ரின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ப்ரொவைடட் மெட்ரோபாலிஸ் வந்து நல்லாவே இருக்கு, அதுவும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெச்சிஎல் வந்து நம்ம பார்த்துலாங்க. ஹெச்சிஎல்ல வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதனால இந்த அனலிஸ் பண்றேன். ஸோ இதுல வந்து எனக்கு 1360 அந்த லெவல் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லியில காட்டுறேன். ஸோ மந்த்லியில வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் பிரிண்ட் பாருங்க, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அட் த லெவல் ஆஃப் 1400க்கு மேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த கரண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே தான் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த கரண்ட் மந்தோட புவர் லோ நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்மோஸ்ட் கீழே இருக்கு. பட் ஆனா இந்த மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 1360 அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு போரை வந்து 1372. ஸோ இந்த 372 தாண்டினாதாங்க அடுத்து எனக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து 92 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 20 பாயிண்ட் தான் இருக்கு, பட் அதுக்கு மேல எனக்கு செம்ம செல்லிங் பிரிண்ட் இருக்கு. இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து அழிஞ்சு மார்க்கெட் இன்னும் மேல வந்தாதான் ஒரு புல்லிஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரொவைடட் எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன லெவல் கிளியர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1360. இந்த 1360க்கு மேல ஒரு க்ளோசிங் கூட வைக்கல பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு 1360 இந்த லெவல், அதாவது என்னைக்கு வந்த பிஓசின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி மே. அந்த 1360க்கு மேல மார்க்கெட் கீழே விழுந்து அதுக்கப்புறம் எழுந்து வந்தாலும் அந்த லெவலை கிராஸ் பண்ணி க்ளோசிங் வைக்கல. 15ஆம் தேதி மே. அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கி வந்து அதுக்கு கிராஸ் பண்ணி நினைச்சாலும் அதுக்கு வந்து க்ளோசிங் கொடுக்கல. ஸோ 1360 will act as a very good level of resistance. அது வந்து அதுக்கு மேல ஒரு க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் அப்ல போகும். ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் டெய்ல் வச்சு ஒரு செல்லர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் வந்து மார்க்கெட் இதுக்கு மேல போனாலும் 1375 which is a செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் அந்த லெவல் கிட்ட வர டெய்லியில பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதாவது மந்த்லி லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 1375 தான் போர் லோ வச்சு மார்க்கெட்டை இறக்கிருக்காங்க. சாரி, போர் ஹையை வச்சு மார்க்கெட்டை இறக்கிருக்காங்க. 1375க்கு மேல போனாதான் அடுத்த லெவல் 94. ஸோ ப்ரொவைடட் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லெவலை தாண்டினாதாங்க அப்சைட் ஃபார் ஹெச்சிஎல் டெக். இப்போதைக்கு ஹெச்சிஎல் டெக் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. 60 தாண்டணும், அதுக்கப்புறம் 75 தாண்டணும். அண்ட் டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. திருப்பியும் பாத்தீங்கன்னா 1360லேருந்து 1310. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இறங்கி வந்து திருப்பி போகுது, திருப்பியும் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி ஃபெயில் ஆகுது. இந்த இடத்துல எப்படி பில்ட் ஆகுதுன்றத பார்த்து தான் மார்க்கெட் இன்னும் இறங்க போதா இல்ல மேல போதான்னு தெரியும். ஆனா 1310க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து பேரிஷ் மூவ் கொடுக்கும். ஸோ 1310க்கு மேல இருந்ததுன்னா ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த 1360க்கு மேல பில்ட் ஆச்சு அப்படின்னா தான் அதுக்கு அடுத்த லெவலான 75 உடைக்கும், அதுக்கு அடுத்த லெவலான 92 1392 உடைக்கும். ஸோ இதுதான் ஹெச்சிஎல் டெக்கோட கரண்ட் சினாரியோ. ஸோ உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் ஆன் தீஸ் ஸ்டாக்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.